தீபிகா எப்படிடா இருக்கா? எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கா? டேய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ பேசாம கம்முனே இருக்க. தீபிகா செத்து போயிட்டா. என்னடா சொல்ற? என்னால நம்பவே முடியலடா. டேய், ஆமாண்டா, தீபிகா எக்ஸாம் சரியாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிட்டாடா. அவ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண நான் நினைச்சு கூட பாக்கலடா. அவள் நினைச்ச தினம் இங்க நான் செத்துட்டு இருக்கேன்டா. ஆனா அவதான் ஸ்கூல்லே ஃபர்ஸ்டா. விடுறா விடுறா. ஏய், நடந்தெல்லாம் மறந்து போயிடுறா. டேய், எப்படிடா மறக்க முடியும்? சாமி, என்ன கிளாஸ் கட்டா? வாய மூடுற. என்னோட பிஎஃப்டா. என்னது பிஎஃப்ஆ? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. நானும் இவனும் ஸ்கூல்ல எல்லாம் ஒண்ணா தான்டா படிச்சோம். ஹலோ ராகவா. ஹலோ, நம்ம பையன்டா. ராக்கிங் பண்ண போறீங்களா? அப்படி ஒண்ணு இல்ல மச்சான். வா ராகவா, ஹாஸ்டல் போலாம். தீபிகா 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 தீபிகா. என்ன ரெண்டு நாள் ஆளே காணும்? ஒரே சுத்தலா, ஒரே ஜாலியா? பிரின்சிபல் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அடி போடி, அந்த பேத்துல நான் பாத்துக்கிறேன். எல்லாம் பிளானோட தான் வந்திருக்கேன். என்ன பிளான்? இங்க பார். இப்பவே நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நர்ஸ், நர்ஸ். எஸ் டாக்டர். என்ன பேனால இப்படி இங்க ஒழுகுறதே? உங்க பேனா பழைய பேனா சார், அதனால லீக்கேஜ் ஆகதான் செய்யும். நானும் உங்க பேனாவை சரி பண்ணி எழுதி எழுதி பாக்குறேன் சார், ஆனா இங்கு ஒழுவிட்டு தான் சார் இருக்கு. ஏம்மா, இந்த பேனா எங்கிட்ட தானே இருந்தது, எனக்கு தெரியாம எப்ப எடுத்து எழுதி பார்த்த? நீங்க சேர்ல அசதியா தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்து எழுதி பார்த்தேன் சார். அதானே பார்த்தேன். இந்த பேனா எங்கிட்ட இருந்த வரலாம் நல்லா தானே எழுதிட்டு இருந்தது. நீ அதை எடுத்து கிறுக்கி ஒழுக வச்சுட்ட. இனிமே என் பேனாவை யாரும் தொடக்கூடாது. உனக்கு வேணும்னா ஒரு புது பேனா வாங்கிக்க. இனிமே உங்க பேனாவை எடுத்து எழுதி என் பேப்பரை கிழிச்சிக்க மாட்டேன். மே கம் இன் சார். எஸ் கம் இன். என்னம்மா உடம்புக்கு? உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல சார். 2 days காலேஜ்க்கு போல, மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும் சார். எதுக்காக காலேஜுக்கு போல? புது ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு போனேன். ஓஹோ, பாய் ஃப்ரெண்டோட போனியாக்கும்? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும். எந்த காலேஜ்ல படிக்கிற? கேஆர்சி மெடிக்கல் காலேஜ். மை குட்னஸ், நீ வருங்கால டாக்டரா? ஆமா சார். ஏன் கிளாஸை கட் பண்ற? சார் ப்ளீஸ் சார், மெடிக்கல் சர்டிபிகேட். 5000 rupees ஆகும். 5000 rupees-ஆ? 5000 means 5000. சரி, ஓகே சார். இந்தாம்மா. அதுக்குள்ளயா? இதுக்குள்ளதாம்மா. ஓகே, தேங்க் யூ சார். மெடிக்கல் சர்டிபிகேட். பிரின்சிபாலுக்கு தண்ணி காட்டுறேன். மெடிக்கல் சர்டிபிகேட் ஓகே, ஆனா உன்னை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியல, துள்ளி குதிக்கிறியே. அப்படியா? வெயிட் அண்ட் see. இப்ப பார். ஓகேவா? இப்ப எப்படி இருக்கு? இப்பயும் அப்படி தண்ணி இருக்கு. ஓகே, வெயிட். இப்ப எப்படி இருக்குடி? கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல. உள்ள வா, இதை விட பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன். கை தாங்கலாம், கூட்டிட்டு போடி. புக்க பிடி. அச்சச்சோ. May I come in, ma'am? Yes, come in. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 2 நாளா காலேஜ்க்கே வர காணோம். இது என்ன காலேஜ் நினைச்சியா, கச்சேரி நடக்கிற இடம் நினைச்சியா? ரொம்ப குளிர் ஜுரம் மேடம், தாங்க முடியல மேடம். மெடிக்கல் சர்டிபிகேட்.
நிக்க முடியல மேடம். இப்படி உட்காந்துக்கிறேன் மேடம். உட்காரு. மெடிக்கல் சர்டிபிகேட். ஆமா ரொம்ப குளிருது இல்ல? ஆமா ஆமா. படிக்கிறேன் கேளு. நீங்கெல்லாம் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை பார்க்க கத்துக்கங்க. இந்த பொண்ணை பாக்கும்போது உங்க காலேஜ் லட்சணம் எப்படி இருக்கும்னு தெரியுது. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? கிளாஸ் கட் அடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட லூட்டி அடிச்சிட்டு சினிமா பீச்னு சுத்திட்டு இருந்திருக்கா. என்கிட்டயே வந்து 5000 ரூபாய் கொடுத்து மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கியிருக்கா. படிக்காம இப்படி ஊரை சுத்திட்டு இருந்தா டாக்டர் பட்டம் வாங்கி கண்ட கண்ட ஊசியை போட்டு எத்தனை பேரை கொல்ல போறாளோ. இந்த பொண்ணுக்கு நீங்க நல்ல பெரிய ஆப்பு வச்சு அனுப்புங்க. இல்லனா இருக்கிற பொண்ணுங்களா உங்களுக்கு ஆப்பு வச்சிருவாங்க. நான்சென்ஸ். உன்னை காலேஜ்ல இருந்து ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். கெட் அவுட். கெட் அவுட். போய் என் கண்ணு முன்னால நிக்காத. கெட் லாஸ்ட். பாடி ஓடி போயிடலாம். டேய் சொட்ட தலையா கவுத்துட்டியடா. ஏய் ஆப்படி வா, உனக்கு போய் ஆப்பு வைக்கலாம். உனக்கு ரிவிட்டு தான். நீ எல்லாம் ஒரு டாக்டரா? பார்த்தா தெரியல. காசை வாங்கிட்டு கவுத்துட்டியடா. காசை வாங்கி கவுத்து வைக்காம நிமித்தி வைப்பாங்களா? அவ வாழ்க்கையை பாழாக்கிட்டியே. நீ எல்லாம் ஒரு டாக்டர், உனக்கு நர்ஸ் வேற. டேட்ட பாருங்க சார். அந்த பொண்ணுங்களை என்ன சார் பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையேம்மா. என்ன இப்படி வந்து கலாட்டா பண்றாங்க? லவ்ஸா? எனக்கு லவ் லெட்டர் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லையம்மா. நான் அப்பவே சொன்னேன் அந்த பேனாவை பத்தி. ஐயோ, எப்ப பார்த்தாலும் உனக்கு அந்த பேனாவை பத்தி தானா பேச்சு? போட்டு தூக்கி அடிக்குவாங்களேம்மா. படா நடத்துல பட்டா அவன் வாழ்க்கை வீணா போயிடுமேம்மா. உனக்கு எல்லாம் லவ்ஸ் கேக்குதா? நல்லா இப்ப உனக்கு வைக்கிறாங்க. இது ஒண்ணு ரொம்ப தாங்காதே. அடிச்சு குறைக்கிறாங்க. போலீஸுக்கு போன் பண்ணு. போலீஸுக்கு போன் பண்ணு. போ. போலீஸ் போன் பண்ணி சீக்கிரம் போ. பாத்து மெதுவா வா. ஓகே. எப்படி அடிபட்டது? டாக்டர் கிட்ட மெடிக்கல் சுமார் 2 வீலர்ல போறப்ப வேந்து அடிபட்டுச்சு சார். இன்ஜெக்ஷன் போடுறேன். சரியா? மிகடி வேண்டாம் டாக்டர். என்ன மிகடி. இன்ஜெக்ஷன் வேண்டாம். இன்ஜெக்ஷன் வேண்டாம் டாக்டர். ப்ளீஸ் என்ன மிகடி. டாக்டர் எனக்கு வேண்டாம் டாக்டர். சரி வேண்டாம். ஒண்ணு இல்ல பயப்படாத. என்ன மிகடி. டாக்டர் வேண்டாம் டாக்டர். எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம். இல்ல போடுங்க டாக்டர். வெயிட் பண்ணுங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணி அனுப்புறேன். ஓகே சார். போ. ஏய் என்னடி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? என்னடி ஆச்சு? பைத்தியம் மாதிரி கத்துற. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ராகவன் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட். ராகவன் நானும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். அதுவே எங்களுக்குள்ள காதலா மாறிடுச்சு. காதல சொன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும்னு எங்க லவ் சொல்ல முடியாம இருந்தோம். எக்ஸாம் முடிஞ்சு லாஸ்ட் டே அன்னைக்கு ஆட்டோகிராஃப் போட சொல்லி என் புக்கை அவன் கிட்ட கொடுத்தேன். நான் அவன் புக்ல கையெழுத்து போட்டுட்டு அவன் புக்ல அவனுக்கு தெரியாம என்னோட லவ் லெட்டரை வச்சுட்டேன். அதே மாதிரி என்னோட புக்ல ஆட்டோகிராஃப் போட்டுட்டு அவன் எனக்கு எழுதின லவ் லெட்டரை எனக்கு தெரியாம என்னோட புக்ல வச்சுட்டான். நான் மட்டும்தான் அவனுக்கு லெட்டர் எழுதி வச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவனும் என் புக்ல லெட்டர் எழுதி வச்சது எனக்கு தெரியாது. ஒரு சமயம் நான் வச்ச லெட்டரை அவ இது வரைக்கும் பார்த்தானோ இல்லையோ போன் வரும்னு நினைச்சுக்கிட்டே நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம்